தமிழக முதல்வர் அவர்களை வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக சந்தித்து வாழ்த்து தெரிவித்தோம். நானும் என் மகனும் ரொம்ப என்னோட நட்புணர்வோட தான் என்கிட்ட பேசினார். ஒரு முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பந்தா துளி கூட அவர்கிட்ட இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 32 ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கிட்ட நான் எப்படி பழகினனோ அதே மாதிரி என்கிட்ட நட்புணர்வோட ரொம்ப கேஷுவலாக பழகினாரு. அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே எனக்கு கண் கலங்கிடுச்சு. அவர் சொன்னார், நான் எப்பவுமே உங்கள் விஜய் தான், உங்களுக்கு எப்போ என்ன வேணாலும் நீங்கள் எனக்கு சொல்லுங்க அப்படின்னாரு. நான் எனக்காக தனிப்பட்ட முறையில் எந்த கோரிக்கையுமே இது வரைக்கும் யார்த்தையும் எந்த முதல்வர்த்தையும் நான் கேட்டதில்லை. நான் வந்து திரைப்பட நலனுக்காக, திரைப்படத்துறையினுடைய நலனுக்காக வந்து பல முதலமைச்சர்கள்ட்ட பல கோரிக்கைகள் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கே ஒரு முதலமைச்சருடைய முதல் நாள் சந்திப்பிலேயே சில கோரிக்கைகள் வச்சுருக்கேன். குறிப்பாக அந்த பெப்சி தொழிலாளர்களுக்காக முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களால் வந்து கிட்டத்தட்ட பையனூர் இடத்துல 105 ஏக்கருக்கு மேலே இடம் கொடுத்துருக்காங்க. அது வீடு கட்ட முடியாமல் தொழிலாளர்களுக்கு அந்த பண வசதி இல்லை. அது முடிந்தால் அரசாங்கமே முன்னெடுத்து அவர்களுக்கு இலவசமாக வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சுருக்கேன்.